கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். பிரியமானவர்களே, அநேக நேரங்கள் நமக்கு கடினமான வார்த்தைகள் வரும்போது அந்த வார்த்தையை நாம் மனப்பூர்வமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் கடந்து போய் முடியும் போது அந்த கடினமான அந்த சுமையானது லேசாய் மாறுகிறதாய் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். ஈமான் சோர்ந்து போகாதே, மனமே சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, மனமே சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே, மனமே சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, சோர்ந்து போகாதே, மனமே சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. ஆண்டவரே, இன்றைக்கு சோர்ந்து போய் வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் இன்றைக்கு நீர் தேற்றுவீராகப்பா. நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என் நாவிலிருந்து நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தினால் நல்ல வல்ல பிதாவே, ஆமென். பிரசங்கி 8ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு, நீர் என்ன செய்தீர் என்று அவனுக்கு சொல்ல தக்கவன் யார்? இன்னொரு முறை நான் வாசிக்கிறேன். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நம்முடைய தேவன் அங்கே ராஜாதி ராஜாவை குறித்து பார்க்கும்போது, கர்த்தாதி கர்த்தாவை குறித்து பார்க்கும்போது, அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராய் இருக்கிறார். அவர் ஆளுகை செய்கிற தேவனாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். பாருங்க, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ. ஒரு ராஜாவின் ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை கூப்பிட்டு விடுவானானால் அவனை அழைத்து வருகிறவர்கள் சாதாரணமாய் அழைத்து வர மாட்டார்கள். அவரை போய் அழைத்து கொண்டு ராஜாவினிடத்தில் கொண்டு வந்து மீண்டும் அந்த மனுஷன் தன்னுடைய இடத்துக்கு போய் சேரும் வரை அந்த ராஜாவினுடைய உதவியாளன் எல்லா காரியத்தையும் திட்டமாய் தீட்டி என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எப்படி உட்காரணும் ராஜா முன்பதாக சொல்லி அனுப்புகிறது போல நம்முடைய இயேசு ராஜாவும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை அவர் திட்டம் வைத்திருக்கிறார். அதனால் மிக அழகாய் சொல்லுகிற வார்த்தையானது, அவருடைய வார்த்தையில் அதிகாரமும் வல்லமையும் உண்டு. இந்த உலகத்தில் சாதாரணமாய் ஒரு ராஜாவின் ஸ்தானத்தில் இருக்கிறவனுக்கு
அவ்வளோ பெரிய காரியத்தை அவர்கள் செய்யும் போது, நம்மை உருவாக்கின தேவன் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை விட்டு கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. அதிகாரம் என்பது திமிர் அல்ல, அதிகாரம் என்பது இயேசுவின் நாமத்தினால் பெற்று கொள்ளக்கூடிய அதிகாரத்தை ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையில் தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லது மிக அழகான வசனம் உண்டு. அவர் சொல்ல ஆகாத காரியங்கள் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் இந்த பூமியை சிருஷ்டிக்கும் போது தன் வார்த்தையினால் சிருஷ்டித்தார். ஆமென். மனுஷனை தன்னுடைய சுவாசத்தினால் உருவாக்கினார். ஹல்லேலூயா. பாருங்க, வார்த்தையினால் உருவாவது வேறு, சுவாசத்தினால் மனுஷனை உருவாக்கி கொள்ளுவது வேறு. ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பது சிருஷ்டிப்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்று எனக்குள்ளாக இருப்பது என்பது தேவனுடைய சுவாசம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தந்திருக்கிற கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுவது முக்கியம் அல்ல, ராஜாவினுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கிறோமா என்பதுதான் மிக முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சுவாசமானது அந்த ரட்சிப்பின் சிருஷ்டிக்குள்ள முக்கியமான ஒன்று. தேவனுடைய ஆவியானுடைய அபிஷேகமும் அந்த வழி நடத்தலிலும் இருக்கிறது. எப்படின்னா, தேவனுடைய சுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது மிக முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. ராஜாவினுடைய வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிற இந்த வார்த்தையை குறித்து இன்றைக்கு நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 55ஆம் அதிகாரத்தில் 10 13 வசனங்கள் வரை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 3 வசனங்களில் அழகான 4 விதமான காரியங்கள் இருக்குது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களை கட்டளையிட்டிருக்கிறார், எப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய சித்தம் உள்ளவராக இருக்கிறார். முதல் காரியத்தை குறித்து பார்ப்பீர்களானால், போஷிக்கும்படியாய் தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டு இருக்கிறார். அவர் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இங்கு 2 விதமான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவிக்குரிய ஆகாரம், இன்னொன்று மாமிசத்திற்குரிய ஆகாரம். இது 2த்திற்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. அடுத்த காரியம் நீங்கள் பார்க்கும்போது 11வது வசனத்தை நீங்கள் வாசிப்பானால், இங்கு என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அது வெறுமையாய் என்னிடத்தில் என்ன பண்ணாது, திரும்பாது. அப்போது தேவன் விடுதலையை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கட்டியிருக்கிறார். அது மாற்றம் அல்ல, அதிலே அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படிக்கு வாய்க்கும். ஹல்லேலூயா. காரியம் ஆகும்படி வாய்க்கும். அப்போ தேவன் விடுதலையும் பலத்தையும் ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையில் தந்திருக்கிறார். 3வது காரியமாக இந்த வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானா, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய்
கொண்டு போகப்படுவீர்கள். இந்த கால வேளையில் தேவனுடைய ஆலயத்திற்கு ஒருவேளை சமாதானம் இல்லாமல் வந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இழந்து நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், இந்த தொலைக்காட்சி முன்பதாக இந்த ஆன்லைனில் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான குடும்பத்தார், வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரிகள், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த சபைக்கு சொன்ன அதே வார்த்தை தான். இழந்த சமாதானத்தை இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். எப்படிப்பட்ட சமாதானம்? பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய். ஹல்லேலூயா. தேவன் இந்த வருடத்தை முடிக்க போகிற தருணத்தில் வந்து கொண்டு இருக்கிறோம். வருகின்ற வருடத்திற்குரிய காரியத்தை, கம்பீரமான காரியங்களை தேவன் செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். அது இந்த வருட இறுதியிலிருந்தே தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுக்காய் உண்மையாய் இருந்தோடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிறதை வரும் நாட்களில் வருடம் முடிவதற்கு முன்பதாகவே அநேக வாசலில் தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருடமும் சமாதானம் இல்லாமல் முடிக்கிற வருடத்தை நீங்கள் கண்டிருக்கலாம். ஆனால் இந்த வருடம் நீங்கள் முடிவுக்குள்ளாய் வந்து கொண்டிருக்கிற, இந்த வருடத்திற்கு முடிவுக்குள்ளாய் வந்து கொண்டிருக்கிற நீங்கள் அநேக ஆயத்தங்களும் அநேக காரியங்களை ஊழியத்திலும் சரி குடும்பங்களிலும் சரி ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமானது, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி, அது மாற்றமல்ல, வேலியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்பது சாதாரணமானதல்ல. தேவன் ஒரு வார்த்தை கட்டளையிடுவாரானால் அது ஒரு நாளும் அது வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பி வராதுங்க. ஆமென், ஹல்லேலூயா. சில வேளைகளில் சில காரியங்கள் பிந்தி வரும். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தைகளில் ஒரு நாளும் ஒரு காரியம் என்ன பண்ணாது? மாறவே மாறாது. ஆமென், ஹல்லேலூயா. அல்லது ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. நீர் என்ன செய்திருக்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? ஆமென். மனுஷன் என்னங்க நம்மளை பார்த்து கேட்கறது? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிற காரியம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி, எத்தனை அவமானங்கள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னது போல, தேவன் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவு உங்களை ஒரு நாளும் அவர் கைவிடுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுருக்கமாக இந்த 3 காரியத்தை குறித்து இன்று நாம் பார்க்க போகிறோம். அவர் போஷிக்க கட்டளையிடுவராய் இருக்கிறார். 2வது காரியம், விடுதலையும் பலத்தையும் அவர் தருகிறவராய் இருக்கிறார். 3வது காரியம் பார்ப்பீங்கன்னா, அவர் சமாதானத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். இந்த வருடம் எப்படி முடிய போதே என்று அங்கலாய்த்து நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், போஷிக்கும்படி தேவன் உங்களை கட்டளையிடுகிறவா இருக்கிறார். 2வது காரியம், போஷிக்கும்படி என்று சொல்லும் போது உணவு மாத்திரம் அல்ல, உன்னுடைய தேவைகள், உன்னுடைய சூழ்நிலைகள், என்னென்ன காரியங்கள் இருக்கோ அதை எல்லா காரியங்களையும் அவர் பூர்த்தி செய்ய வல்லமை உள்ளவராய் இருப்பார். 2வது காரியம் பார்ப்பீர்களானால், விடுதலையும் பலனையும் தருவார்.
எல்லா தடைப்பட்ட காரியங்கள், எல்லா விதமான முரண்பாடுள்ள காரியங்கள் எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. சரீர பலனோடு கூட பலவீனத்தோடு கூட ஒருவேளை இந்த வருடம் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் இந்த வருடத்தை முடிக்கும் போது புதிய பலனோடு கூட புதிய கிருபையோடு கூட இந்த ஆண்டை முடித்து புதிய ஆண்டுக்குள்ளாக தேவன் உங்களை கொண்டு செல்லுவார். மூன்றாவது காரியத்தை பார்ப்பினால் அவர் சமாதானத்தை கட்டளையிடுகிறாயிருப்பார். என்னென்ன காரியங்கள் எல்லாம் எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் சமாதானம் இல்லையோ, வேலையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், சமாதானம் இல்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் சமாதானத்தோடு கூட முடித்து 2026ஆம் ஆண்டில் ஜெய கிறிஸ்து முன் செல்லுகிறார் என்று ஓசனா பாடி தேவனை துதிக்கிற ஒரு நாளுக்குள்ளாக இந்த வருட கடைசியில் ஒவ்வொருவரும் தேவன் ஆயத்தப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்வோமா. ரிஷாக்கா நாமா சந்தல ரியாந்தராபா. ஒவ்வொரு மேலோட வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு மேலோட வல்லமை இறங்கட்டும். நிரப்புங்கப்பா. ஆவினால் எங்களை நிரப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இங்கு வேதத்தில் வார்த்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 3-15 வசனங்கள் வரைக்கும் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த அருமையான ஒரு காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் எலியாவை குறித்ததான காரியம். கர்த்தருடைய திட்டம் என்ன, கர்த்தருடைய காரியம் என்ன, இந்த எலியாவை தேவன் எப்படி நடத்துகிறார், உங்களையும் நடத்த அவர் ஆயத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, 2 காரியங்கள் பார்க்கலாம். 1 3வது வசனம், 2வது 9ஆம் வசனம். முதல் காரியத்தை பார்ப்பீர்களானால் எலியாவை பிழைப்பூட்டும்படி தேவன் கட்டளையிடுகிறார். யாருக்கு கட்டளையிடுகிறார்? காகத்துக்கு கட்டளையிடுகிறார். 2வது காரியம், விதவைக்கு கட்டளையிடுகிறார் எலியாவை போஷிப்பதற்காக. ஆனால் இந்த 2 காரியத்தை குறித்து பார்ப்பீர்களானால் இந்த 2 சூழ்நிலைகளுமே உருவான காரியம் எங்கன்னா, அந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதும் பஞ்சத்தினால் நிறைந்திருக்கிற காலம். 1வது வசனத்தை வாசிக்கும் போது, கீலியோத்தின் குடிகளிலே எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். பஞ்சம் தேசத்தில், ஆனால் தேசத்துக்கு தான் பஞ்சமே தவிர தேவனுடைய மனுஷனுக்கு பஞ்சம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்லுகிறாரு, எலியாவே என்ன பண்ணு, இந்த இடத்தை விட்டு எங்கே போ, கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்று கண்டையில் உன்னை என்ன பண்ணு, ஒளிந்து கொண்டு இரு. அங்கே போய் வீடு கட்டி ஜாலியாக இருக்க சொல்லலை, நீ போய் என்ன பண்ணு, ஒளிந்து கொண்டு இரு. அடிக்கடி எங்கள் தகப்பன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் அடிக்கடி யோசிப்பேன். ஒருத்தர் பெருமையாக பேசுகிறதுக்காக சொல்லலை, அண்ணனை குறித்து அடிக்கடி சொல்லுவார். அங்கேருந்து நீ கிளம்பி வாப்பான் இன்றைக்கும் எல்லார்கிட்டையும் சொல்லுவார். எப்பொழுதும் தேவனுடைய மனுஷர்கள் தீர்க்கதரிசி சொல்லும் போது அந்த வார்த்தையை கீழ்ப்படியும் போது அன்றைக்கு கடினமாக இருக்கும். அன்றைக்கு அவங்க எப்படி வந்து இருந்தாங்க, எந்த ரூமில் இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, எப்படி வருவாங்க, ஆனால் இன்றைக்கு எப்படி வராங்க பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு எலியாவின் இடத்துல. எதுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தருடைய வார்த்தை. எலியா அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, அவன் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. அவன் சொன்னது நிமித்தம் அந்த இடத்துல என்ன உண்டாச்சு, பஞ்சம். ஆனால் தேவன் அவனை போஷிக்கும் போது சொல்கிறார், எலியாவே நீ போய் என்ன பண்ணாங்க, ஒளிந்துக்கோ. பாருங்க, இதில் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறார் எலியாவின் இடத்துல, அந்த ஆற்றின் தண்ணீரை என்ன பண்ணு, நீ குடித்துக்கொள்.
அங்கே உன்னை போஷிக்க நான் யாரை அனுப்புவேன்? காகங்களை அனுப்புவேன். ஏங்க, ஒரு மனுஷனுக்கு காக்கா கொண்டு போயிட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்க? செல்ல பிராணி வளர்க்குறவங்க, நாய் வச்சுருக்கவங்க, அது வாயில் இருந்தால் பிடுங்கி சாப்பிட்றது ரைட்டு, அது வளர்க்குறவங்க தான். எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆமே. ஒரு காக்கா ஒரு வடையை தூக்கிட்டு வந்து போட்டுச்சுன்னா அது நம்ம சாப்பிடுவோம்? சாப்பிட மாட்டோம். ஆனால் பாருங்க, எலியாவுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் கேரி தண்டையில் போய் அங்கே ஒளிஞ்சிரு, நான் உனக்கு என்ன தரேன்? காகத்தை கொண்டு போஷிக்கிறேன். இந்த பறவைகளை குறித்து எல்லாருக்கும் தெரிய நான் சொல்ல வேண்டியதில்லை. புறாக்கும் காகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. புறா நீங்கள் நம்ம சொன்னதை என்ன பண்ணும்? செய்யும். இங்கேருந்து அங்கே கொண்டு போயிட்டு ஒரு செய்தியை கொடுன்னா ஆதி காலத்தில் என்ன பண்ணும்? அது போய் கொடுக்கும். ஆனால் காகத்தை வச்சு எங்கேயுமே நம்ம பார்த்துருக்கவே முடியாது. சரித்திரத்தில் எங்கேயுமே போட்டிருக்காது. ஆண்டவர் பாருங்கள், இந்த காகத்துக்குரிய தன்மை என்ன தெரியுமா? காகத்திற்குரிய தன்மை அதுக்கு கொடுத்து பழக்கம் இல்லை, அதுக்கு பிடுங்கி தான் பழக்கம். அது கொடுத்து பழக்கமே இருக்காது. அது பிடுங்கி தான் சாப்பிடும். கையில் எதனா ஒன்று வச்சுருந்தா அது பிடுங்கிட்டு போயிடும். ஆனால் திருப்பி கொண்டு வந்து என்ன பண்ணாது? டெய்லி நம்ம வீட்டில் ஒரு வடையை போட்டால் அது தூக்கின்னு ஓடிடும். நாய்க்கு போட்டு புறையை போட்டு கூப்பிட்டா திருப்பி வந்து கக்கிட்டு திருப்பி சாப்பிடும். ஆனால் காக்கா என்ன பண்ணாது? செய்யாது. ஆனால் ஆண்டவர் அந்த காகத்தை பழகுவிக்கிறார். அந்த ஆற்றங்கரையில் தண்ணீர் தீரும் வரை ஆண்டவர் அந்த காகத்து மூலியமாக எலியாவை போஷிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட போஷிப்பு பாருங்க. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அங்கு ஆற்றாண்டில் தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும், அடுத்தது இறைச்சியும், சாயங்காலத்திலையும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கட்டளையிட்ட காரியத்தை ஒரு மனுஷன் கீழ்ப்படியும் போது கடினமாக தான் இருக்கும். காகத்து மூலியமாக தான் தேவன் நமக்கு என்ன பண்ணுவார்? வாசல்களை வழி நடத்துவார். ஆனால் நீ விசுவாசித்து செய்யும் போது அது நன்மையினால் கொண்டு போய் முடியும். ஒன்று, ஆகாப்பு இடத்திலிருந்து ஆண்டவர் அவனை பாதுகாத்து கொண்டார். ஆமென். ஊரெல்லாம் பஞ்சம், ஆனால் அவனுக்கு ஊழியத்திற்கும் போக முடியாது. ஊழியத்துக்கு போனால் தான் அவனுக்கு என்ன உண்டு? பொழைப்பு உண்டு. அதுவும் வழி இல்லை. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை போஷிக்கணும், நம்முடைய பிள்ளைகளை தேவைகளை சந்திக்கணும்னு நினச்சா ஆண்டவர் எதையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருப்பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காகம் போய் கொடுக்காத காகத்தை ஆண்டவர் பழகுவித்து அந்த காகத்து மூலியமாக எலியாவை என்ன பண்ணார்? போஷித்தார். அநேக நேரம் நம்ம நினைப்போம், இந்த மனுஷனால் இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்காது. அந்த மனுஷனால் ஆண்டவர் உனக்கு காரியத்தை செய்யணும்னு நினச்சா ஆண்டவர் அந்த மனுஷனை பழகுவித்து உனக்கு கரங்களில் கொண்டு வந்து தர வைப்பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. போடாத சிக்னேச்சரை கூட தேவன் ப்ரொமோஷனுக்கு போட வைப்பார். நான் வேலை செய்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில் போடாத ஒரு சைனை போட வைப்பார். நமக்குன்னு வைத்திருக்கிற காகத்தை கொண்டு தேவன் காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பஞ்ச காலம் முடியும் வரை ஒவ்வொரு நாளும் என்னது? ஒவ்வொரு நாளும் அப்பமும் இறைச்சியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்படி தெரியுமா? வேணான்னு சொல்கிற வரைக்கும் ஆண்டவர் வச்சு திணிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அப்பா சொல்கிற அடிக்கடி காரியம், அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் ஒரு நாள் எப்போதும் எங்கள் வீட்டில் குறைவே இல்லை. ஏன்னா அழைத்த தேவன் சொன்ன வாக்கு தத்துவம் சந்ததிக்கும் சேர்த்து சொல்லியிருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் தான் இப்போ தான் கொஞ்ச நாளாக சிலதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வரோமே தவிர தேவன் ஒரு நாளும் குறை வைப்பதே இல்லை. ஹல்லேலூயா.
பாருங்க, இந்த எலியாவினுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது கர்த்தருடைய வழிநடத்தல் பாருங்கள். இன்றைக்கி அநேக நேரம் நம்ம நினைப்போம், எப்படி என்னை தேவன் வழி நடத்த போகிறார். ஆண்டவர் ஏதாவது ஒரு வழியில் உன் வாழ்க்கையை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாருங்க. வருஷங்கள் ஆகலாம், மாதங்கள் ஆகலாம். பாருங்கள், 3 வருஷ காலம் பஞ்சம் அந்த ஊரில் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், ஆற்றங்கரையில் தண்ணி தீரும் வரை காகம் வந்து அவனுக்கு அப்பமும் இறைச்சியும் தந்தது. அது வரைக்கும் ஆண்டவர் என்ன சொன்னார், நீ என்ன பண்ணு, ஒளிந்து கொண்டிரு. இன்றைக்கி அநேக என்ன தெரியுமா, இன்றைக்கி ஆண்டவரை பார்த்தா நாளைக்கு காலையில் எனக்கு எல்லாம் வேலையை முடிஞ்சிடணும். என்னது ஒரு ஆசீர்வாதம் வாங்கிறது தேவனிடத்துலேருந்து சாதாரணமானது இல்லைங்க, சாதாரணமானதல்ல. ஒரு ஆசீர்வாதத்தை கரத்தில் பெறத்துக்குள்ளே அதில் இருக்க பாருங்க பாடுகு. இதுதான் முதல் தடவையாக ஊழியத்தில் வந்து போன வாரம் தான் அது எப்படின்றதே நாங்கள் பார்த்தோம். ஒரு காரியத்தை முடிவு பண்ணிட்டு எல்லாம் முடிந்த பிறகு அந்த காரியத்திற்கு போய் நின்று அந்த காரியத்து கையில் இருக்குது, அதை எடுக்கணும்னு நினைக்கிறேன், எங்கள் கைக்குள்ளே வரலைங்க. அது கைக்குள்ளே வரலை. ஜெபித்து 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 அது கொடுக்க கையில் வர காரியங்கள் தூக்கி போட்டுட்டு போகிற மாதிரி இருந்தது. ஆனால் பாருங்கள், ஜெபெல்லாம் முடிந்து காலையில் எழும்பி போய் மேலே உட்கார்ந்த பிறகு தானாக வந்து கையில் ஆண்டவர் காரியங்களை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன போராட்டம், என்ன ஸ்ட்ரெஸ்ஸு, என்ன காரியம், ஜெபித்து முடித்து மேலே போய் உட்கார்ந்தா காரியங்கள் எப்படி நடக்குதுன்னே தெரியாமல் எல்லா காரியத்தும் தேவைகளையும் தேவன் சந்தித்து முடித்தார். ஆமென், ஹல்லேலூயா. நினைச்சது எங்கேயோ முடியாதுன்னு இருக்கிற இடத்துல தேவன் முடிக்க செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கை. தேவன் காகங்கள் எங்கே வச்சிருக்கிறாரு நமக்கு தெரியாது. ஆமென். ஏற்ற நேரத்தில் ஏற்ற சூழ்நிலைகளை உனக்குன்னு வைத்திருக்கிற காகங்கள் வந்து உன் காரியங்களை உன் வாழ்க்கையில் போஷிக்கிற காரியத்தை செய்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா. நான் சொல்லுவது உணவல்ல, உங்களோட வாழ்க்கை தேவைகளை தேவன் சந்திக்கிறவராக இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தான் மிக அழகாய் சொல்லுகிறது, எதிர்பாராத இடங்களில் தேவன் வழியை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது காரியம் நீங்கள் பார்ப்பீர்களானால் அதே காரியத்தை ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்லுகிறாரு, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்துக்கு ஊருக்கு போய் அங்கே தங்கி இரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்க ஒரு விதவையை கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த கதை எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நான் விவரித்து சொல்ல தேவையில்லை. எலியா ஆண்டவர் போன்னு சொல்லும் போது அவன் என்ன நினச்சிருப்பான், இங்கே நல்லா காகம் என்ன பண்ணிச்சு, அவனுக்கு தேவையெல்லாம் சந்திச்சது. என்ன அன்றைக்கி மட்டன் கேட்டிருந்தா மட்டன் வந்திருக்கும், ஆக மட்டும் இறைச்சி, என்ன இறைச்சி அவன் கேட்குறானோ வந்துடுச்சு. என்ன அப்பம், ஆக மட்டும் அப்பமும் இறைச்சியோ அது நமக்கு தெரியாது. எப்படி நம்ம இன்றைக்கி என்ன வேணும்னு கேட்குறோமோ ஆண்டவர் நமக்கு செய்கிறார் அது போல். ஆனால் இங்கு எதுவுமே தெரியாது. நீ போய் அந்த சாரிபாத் ஊரில் போய் என்ன பண்ணு, தங்கியிரு, அங்கே ஒரு விதவை இருப்பா, நீ தங்கியிரு, அவள் உன்னை பராமரிப்பா. ஆனால் உண்மையாலுமே சாரிபாத்தினுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் பார்ப்பீங்களா, இந்த சாரிபாத்தினுடைய வாழ்க்கையை யாராவது அவளுக்கு உதவி செஞ்சால் தான் வாழ்க்கையை நடத்த முடியும். அடுத்த வேலைக்கு கஞ்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த ஊரில் பஞ்சன்றதுனால அவன் பஞ்சம் பொழைக்கிறதே கடினமான காரியம். ஆனால் இந்த சாரிபாத்துக்கிட்ட போய் ஆண்டவர் சொல்கிறார் எலியா கிட்ட, சாரிபாத்தின் இடத்துல போய் என்ன பண்ணு, தங்கி இரு. எலியாவுக்கும் சாரிபாத்து யார் என்பதை தெரியாது, சாரிபாத்து எலியாவை தெரியுமே தவிர, ஆனால் சொன்ன தேவன் யாரை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்பது 2 பேருக்குமே தெரியாது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த விதவை தாயை குறித்து பார்க்கும்போது
அவள் சொல்லுகிற ஒரு காரியமானது, அவள் வச்சிருக்கிற அப்பம் என்னது, அவளும் அவன் பையனும் சுட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்ற ஒரு வாழ்க்கை. எலியா என்ன நினச்சிருப்பார் கிளம்பி வரும்போது, ஐயோ இங்கே நல்ல ஆண்டவர் காகங்களை கொண்டு போஷித்தாரு பா, குகையிலேருந்து எங்கேயோ ஒரு எப்படி நம்ம கொரோனாவிலேருந்து வெளியில் வந்த மாதிரி அழகாக எலியா வெளில வந்துன்னு அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கும், சாரிபாத் ஓகே போகிறோம், விதவை நல்லா நம்மளை கவனிப்பாங்க, நல்ல காரியங்களை செய்வார் என்று அவனுடைய நினைவில் கிளம்பி செல்லுகிறான். ஆனால் பாருங்க, ஆண்டவருடைய வழிநடத்தல், அந்த தேவனுடைய மனுஷனை கொண்டு செய்கிற காரியம், அவன் போய் பார்க்கும் போது தான் தெரியுது அவள் வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குது. எலியா தான் அவளை என்ன பண்ணணும், வழி நடத்தணும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேக நேரம் நாங்கள் ஊழியத்தில் போகும்போது காகங்கள் வந்து கொடுக்கும் போதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் விசுவாச வாழ்க்கையில் நிற்கும் போது சில நேரத்தில் தேவனிடத்துலேருந்து உதவி இப்படி தாங்க வரும் எங்களுக்கு ஊழியத்துக்கு. எப்படி ஒன்றுமே இருக்காது அந்த இடத்துல தேவன் ஒரு அற்புதத்தை செய்து அவர்களையே நன்மையாய் கொண்டு போவார். ஊழியத்திற்கு வேண்டிய தேவையும் தேவன் சந்திக்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எலியாவின் இடத்துல பார்க்குற ஒரு காரியம் என்ன தெரியுமா, அவன் கீழ்ப்படிந்தான். ராஜாவினுடைய கட்டளை எப்போதுமே நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாதுங்க, மாறவே மாறாதுங்க. அடிக்கடி ஊழியருக்கு பயிற்சிட்டு போகிற பசங்களுக்கும் மற்றவருக்கு நான் சொல்கிற ஒரு காரியம் தெரியுமா, உன்னை தேவன் எதுக்கு ஊழியத்துக்கு அழைத்தாரோ அதில் நீ அப்படியே நில்லு. ஆண்டவர் காகங்களையும் சாரிபாத் உதவிகளையும் கொண்டு உன்னையும் உன் ஊழியத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா, யாரை கொண்டு வேணாலும் ஆண்டவர் வழி நடத்துவாருங்க. தேவனுக்கு நாம் உண்மையாக இருக்கும் போது, ஹல்லேலூயா, கொடுக்கப்பட்ட ஆலயத்திற்கு நம்ம உண்மையாய் செய்யும் போது தேவன் இந்த சாரிபாத்தினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, சாரிபாத்தினத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் சொல்கிறான், எலியா வந்து சொல்கிறான், முதல்ல ஊற்றுறதை எனக்கு என்ன பண்ணு, கொண்டு வந்து கொடு. அதனால தான் அடிக்கடி சொல்லுவோம், முதல் பலனை எங்கே கொண்டு வந்து வைக்கணும், சத்தமாக சொல்லுங்களேன், கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், கொண்டு வந்து கொடுத்தாங்க, கொண்டு வந்து கொடுத்தா. யோசித்து பாருங்களேன், கர்த்தர் ஒருவேளை அந்த சாரிபாத்தின் விதைவிடத்தில் கட்டளையிடலைன்னா எலியா போய் கேட்கும் போது அவள் செஞ்சிருக்க மாட்டா. ஏன்னா அவள் சொல்கிறா என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் எலியா சொல்கிறான், நீ போய் என்ன பண்ணு, முதல் இருக்கிறது எனக்கு சுட்டு கொண்டு வா. இன்றைக்கி அநேக நேரம் தேவனிடத்துலேருந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம். ஆனால் காரியம் நம்ம தேவனிடத்தில் அர்ப்பணிக்கிறோமா? ஆண்டவர் கேட்கிற காரியத்தில் நாம் எப்படிங்க இருக்கிறோம்? நான் ஆலயத்துக்கு போவேன், எப்படி போவேன், எப்படி ஆண்டவர் உன்னை போக எப்படி உன்னை அழைக்கிறார் என்பதை என்னைக்காவது தேவனிடத்தில் கேட்டிருக்கிறோமா? ஆண்டு பாருங்கள், எலியாவிடத்தில் நீ போ அவ்வளோதான் சொன்னார். பணக்காரனா ஏழையா எதுவுமே சொல்லலை. அவன் சொல்லும் போது அவள் கீழ்ப்படிந்தா. இதுதாங்க கர்த்தருடைய சித்தம் மனுஷனுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீ எங்கேயும் போக தேவையில்லை. உனக்கு கொடுக்கப்பட்ட ஆலயத்தில் எல்லா சூழ்நிலைகளும் நீங்கள் நின்று பாருங்கள். உங்களுக்கு எதிராக இருக்கிற சதி திட்டங்களை என் தேவனாகிய கர்த்தர் முறியடிப்பார். ஹல்லேலூயா. பாருங்கள், சாரிபாத் மிக அழகாக இருக்கும். இந்த 15வது வசனத்தில் பார்ப்பீங்கன்னா, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும், யார், எலியாவும் அவள் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார். ஆமென். உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புருஷன் சரியில்லைன்னு பொண்டாட்டி சொல்கிறது, பொண்டாட்டி சரியில்லைன்னு புருஷன் சொல்கிறது, பிள்ளைங்க சரியில்லைன்னு பெற்றோர் சொல்கிறது. என் பெற்றோர் இப்படி இருக்காங்க, அதனால் பிள்ளைங்க நத்திங். வீட்டுக்கு நீ ஆசீர்வாதம் உனக்கு வேணுமா? சாரிபாத் உதவியை போல இரு. அவள் மட்டும் சாப்பிட்டு முடிக்கல, அவளும் அடுத்தது பிள்ளையாண்டானோ. அதில் அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம் பாருங்கள்.
அவளும் இவனும் அவள் வீட்டாரும். ஆமென். எத்தனை பிள்ளைங்க தெரியாது, வீட்டார் எத்தனை பேர் தெரியாது, ஊர் ஃபுல்லாக பஞ்சம். ஆமென். சாரிபாத் ஒருவள் நிமித்தம், அவள் தேவனுடைய மனுஷனை அவள் போஷித்தது நிமித்தம் அந்த பஞ்ச காலம் முடியும் வரை, ஆமென், பஞ்ச காலம் முடியும் வரை மாவும் எண்ணெயும் குறைபடவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அநேக நேரம் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கார் சரியில்லைங்க, ஜெபத்திலேயே உட்கார மாட்டான், அதனால் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. இல்லை, அவர் உட்காரலைன்னா நீ தேவனிடத்தில் ஜெபிச்சின்னா தானாக உட்காருவார். ஆனால் உடனே இல்லை, லேட் ஆகும். ஆமென். பொறுமை வேணும். பாருங்கள், எலியானிடத்தில் நம்ம சொல்கிறோம், காகத்தில் ஆண்டவர் காகம் மூலியமாக சாப்பாடு கொடுத்தாரு, தண்ணி கொடுத்தாரு. ஆனால் ஒரு வனாந்திரத்தில் போய் ஒளிந்து கொள்வது எவ்வளோ கடினமான ஒரு காரியம். ஆமென். கர்த்தர் சொல்லும் வரை, அந்த தண்ணீர் அங்கே தீரும் வரை அவன் இருந்தான். ஆமென். இன்றைக்கி அநேக நேரம் நம்ம தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணுறதில்ல, காத்திருக்கிறதில்ல. தேவன் செய்வார் என்று நிலை நிற்கணுங்க. வருடங்கள் ஆனாலும் சரி, யாரும் மறந்தாலும் மொர்தெகாய் வாழ்க்கையில் தேவன் நினைத்தது போல உங்கள் வாழ்க்கையில் தேவன் உயர்த்த தேவன் சித்தமுள்ளவராக இருப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அந்த சாரிபாத் உதவியை கொண்டு தேவனுடைய மனுஷனும் போஷிக்கப்பட்டான். தேவனுடைய மனுஷனை போஷித்தது நிமித்தம் பஞ்ச காலம் முடியும் வரை அவள் வாழ்க்கை செழிப்புள்ளதாக இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஆலயத்திற்கு நம்ம கொடுக்கறதுனால குறைய மாட்டோங்க. ஏன்னா இங்கே நிறைஞ்சதுன்னா உன் மாவும் எண்ணெய் பசியும் ஒரு நாளும் குறைப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ஏசாயா 55:8-9 சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. பாருங்கள், கர்த்தர் சொல்லுகிறார், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள் எப்படி இருக்குதா? ஆமென். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, என் வழிகள் இல்லைப்பா, உன் வழிகள். ஹல்லேலூயா. என் வழிகள் ஆண்டவரே. நீங்கள் கொடுத்து பாருங்கள், வருஷங்கள் கடந்து போனாலும் எப்போ என்றைக்கு ஆண்டவர் உங்களை அந்த கேரித் ஆற்றங்கரையிலிருந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாரோ அன்றைக்கு கொண்டு வரும்போது, சாரிபாத்தை போல ஒரு விதவை எப்படி அந்த எலியாவை போஷித்தாரோ அதே போல திறக்காத வாசலில், மூடப்பட்ட வாசலில் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கென்று ராஜாவினுடைய அதிகாரத்திற்குள்ளாக தேவன் கொண்டு போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் மிக அழகாய் சொல்லுகிறது, மத்தேயு 6:8 சொல்லுகிறது, உங்கள் தேவைகள் என்ன என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் தேவைகள் என்ன என்பதை யாருங்க அறிஞ்சிருக்கிறா? பரமபிதா. நீங்கள் சொல்வீங்க, ஒருவேளை எங்கள்கிட்ட வந்து ஜெபிக்கும் போது நாங்கள் கேட்கலாம், ஆண்டவர்கிட்ட நாங்கள் ஜெபிக்கலாம், அதற்கான காரியங்களை பெற்றுத்தரலாம். ஆனால் அதுக்கு முன்பதாகவே பரமபிதா என்ன பண்ணியிருக்கிறாரு? அறிந்திருக்கிறாருங்க. ஆமென். எவ்வளோ அதிசயமானவர். எலியாவினுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பார்ப்பீங்கன்னா இந்த 2 காரியங்களை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குங்க. வழியே இல்லாத இடத்துல தேவன் வழிகளை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யாருமே உதவிக்கு இல்லைன்னு நினைக்கலாம். ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற காகங்களை தேவன் அந்த காகங்களை கொண்டு உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணெயும் மாப்பெசவும் இல்லாதபடி உன் வாழ்க்கை இருக்கலாம். இன்றைக்கு எப்படி அந்த சாரிபாத் விதவை தன்னுடைய முதல் காரியத்தை தேவனுக்கு மனுஷனுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் போது அவளுடைய மாவும் எண்ணெய் பெசியும் அந்த
பஞ்ச காலம் முடியும் வரை தேவன் ஆசீர்வதித்தாரோ, அதே போல தேவனாகிய கர்த்தர் இந்த வருடத்தை நீங்கள் முடிக்கும் போது தேவன் எந்த ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு உங்கள் காரியங்களை வாய்க்க செய்கிறவராயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்களா, இங்கு விடுதலையும் பலத்தையும் கட்டளையிடுவராய் இருக்கிறார். கட்டளை காரியங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் இங்கு சங்கீதம் 68ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனே நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணுதனை திடப்படுத்தும். ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்க கேட்கலாம். வாசிங்க. சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனே நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பலத்தை கட்டளையிடுகிறார் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பலத்தை கட்டளையிடுகிறார் இருக்கிறார். ஆனால் மிக அழகான வார்த்தை சொல்லுது, பிரசங்கி 8:4 சொல்லுவது போல, ராஜா உன்னுடைய வார்த்தை எங்கேயோ அங்கு வல்லமை உண்டு. ஆமென். அங்கு சுகம் உண்டு, அங்கு பலன் உண்டு, அங்கு ஆரோக்கியம் உண்டு, அங்கு சமாதானம் உண்டு. மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இங்கே லூக்கா எழுதுகிற சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 10-13 வசனங்களை நாம் தியானிக்கும் போது இங்கு இயேசு ராஜா செய்த ஒரு அழகான ஒரு அற்புதத்தை நாம் இங்கு பார்க்க முடியும். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு கூட நாம் அமர்ந்திருக்கலாம். இந்த அதிகாரத்தை குறித்து பார்க்கும்போது இங்கு ஆண்டவர் பார்ப்பீர்களானால் 18 வருஷமாய் பலவீனமாய் இருந்த ஒரு ஸ்திரியை தேவன் சுகமாக்குகிறார். ஆமென். பாருங்க, ஆண்டவர் ஒரு ஓய்வு நாள் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டு இருக்கும்போது 18 வருஷமாய் ஒரு மனுஷி நிமிர்ந்து நிற்க முடியாதபடிக்கு கூனியாய் இருந்து அந்த ஆலயத்தில் அவள் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தார். மிக அழகாய் சொல்லியிருக்கும், 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. ஆமென். ஹல்லேலூயா. 18 வருஷமாய் பலவீனம் படுத்துகிற ஒரு ஆவியை கொண்ட ஸ்திரீ. பாருங்க, ஆண்டவர் வார்த்தையை பேசி கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் அவளை பார்க்கிறார். அவளை பார்த்த ஆண்டவர் அவளை அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். ஆமென். ஹல்லேலூயா. அவள் நிமிர்ந்து இயேசுவை பார்த்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். பலவீனப்படுத்துகிறது ஒரு ஆவி. அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா? அது ஒரு விதமாக சோர்வை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். பாருங்க, ஆண்டவர் தேவனுடைய மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அவர் ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருக்கும் போது, தேவனுடைய ஆலயம் என்பது சாதாரணமானதல்ல. தேவனுடைய ஆலயத்தில் தேவன் உலாவுகிறாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகரை பார்க்கும்போது ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே என்னை சுகமாக்குங்க. ஆனால் ஆண்டவர் போதகம் பண்ணி கொண்டே இருக்கும்போது அந்த ஸ்திரீனுடைய 18 வருஷ காலத்தினுடைய பலவீன ஆவியை அவர் கண்டு என்ன பண்ணுறாரு? அவர் கண்கள் காணுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. சரீரத்தில் ஒருவேளை பலவீனங்களோடு கூட வந்து அமர்ந்திருக்கலாம். ஒருவேளை பலவீனத்தோடு கூட இந்த செய்தியை நீங்கள் தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை உங்கள் சரீரத்தின் மேல் இறங்குறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவிகளை இந்த கால வேளையில் என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தருகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னது தான், சமீப காலத்தில் திடீரென்று பிப்ரவரி மாதத்தில் பலவீனமாய் நான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி அதுக்கு பின்பதாக வந்த பின்பு
திடீர்னு என்னால் மூச்சு விட முடியாது, என்னடா என்பதை எனக்கும் தெரியாது. தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் 5 வேளையும் தேவனுடைய சமூகத்தில் செபிக்க ஆரம்பித்த பின்பு அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியானது என்னை விட்டு நீங்கினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவு 10 மணி மேலே என் 2 பசங்களும் அலர்ட்டாகவே இருப்பானுங்க. திடீர்னு உட்காந்து என்னால் மூச்சு விட முடியல, வண்டி அப்படின்னுவேன். போய் செக் பண்ணால் எதுவுமே இருக்காது. இந்த எல்லைகளை காரியங்கள் மற்றுமான காரியத்தினால, மாந்திரிக காரியத்தினால அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியவே இல்லை. கரெக்டாக இரவு நேரம் நான் படுக்க போகும்போது அது வரைக்கும் நல்லா இருக்கும். என்னென்னமோ மருந்துகள் எல்லாம் என்னென்னமோ ஊசியெல்லாம் போட்டு பார்த்துட்டாங்க, ஒன்றுக்கும் வழி இல்லை. ஒரு நாள் காலையில் 7 மணியும் நான் எப்போதும் என் மேலே தான் ஜெபிப்பேன். காலையில் கீழே இறங்க மாட்டேன், மற்ற நேரம் தான் கீழே இறங்குவேன். மேலே ஜெபிக்கிறது, கீழே வந்து ஜெபிப்போன்னு என்றைக்கு ஜெபிக்க ஆரம்பித்தனோ அதுக்கு பின்பதாக இதுவரைக்கும் அப்படிப்பட்ட மூச்சு திணறலே என் வாழ்க்கையில் வரலைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனப்படுத்துகிற ஆவி. ஆமென். சரீரத்தில் நோய் பலவீனம் 2 விதமாக இருக்குது. நமது வயது முதிர்ந்து வருகிற பலவீனம் வேறு, சில வேளைகளில் சரீரத்தின் நிமித்தம் பலவீனங்கள் வேறு. சில ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள் நம்மளை என்ன பண்ணிடும், நம்மளை முழுமையாக அழித்து போட்டுடும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எல்லா ஒவ்வொரு மாத்திரைகளை தூக்கி போட்டேன். ஆண்டவர் பாருங்கள், அதுக்கப்புறம்தான் தெய்வன் ஒரு பெரிய ஒரு சுகத்தை, ஒரு 2, 3, 4 நாள் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். தேவன் சுகத்தை தந்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கும் போதே அந்த ஸ்ரீனுடைய பலவீனத்தின் ஆவியை அவர் கண்டார். ஆமென். தேவனுடைய ஆலயத்தில் நாம் வரும்போது சாதாரணமாய் நினைத்து கொள்ளாதீங்க. தேவன் நம்மளை பார்த்து கொண்டே இருப்பாருங்க, பார்த்து கொண்டே இருப்பார். நான் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த எல்லைகளை நான் எதுவுமே பேச மாட்டேன். எந்த காரியமாக இருந்தாலும் வெளியில் போயிடுவேன். ஏன்னா இந்த எல்லைகளை என்ன செய்கிறோமோ அதை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் இந்த எல்லைகளை தரும்போது சொன்ன காரியம் என்ன தெரியுமா, இந்த என் கண்களும் என் இருதயம் என் செவிகளும் என்னாலும் இங்கே இருக்கும், இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நெருங்கு போவான் என்று சொன்ன வாக்கு தத்துவத்தோடு கூட எழும்பின ஸ்தலம் தான் அது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அந்த ஸ்திரீயை தொட்டவுடன் அவள் என்ன பண்ணாலும் சுகமானாள். ஆமென். அந்த பலவீனத்தின் ஆவி நீங்கினது. இன்றைக்கு பலவீனப்படுத்துகிற எல்லா பொல்லாத ஆவிகள் எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலையை ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளே தந்து கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவன் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சுகமளிக்கும் வல்லமை எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவிகளை நான் சுட்டரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொருக்குள்ளாக சுகம் உண்டாகட்டும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால். அது மட்டுமல்ல, இங்கே இன்னொரு காரியங்கள் சொல்லப்படுகிற காரியம். ஒன்று விடுதலை, ஒன்று பலனை தேவன் தந்தார். இன்னொன்று காரிய விடுதலை குறித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1-8 வசனங்களை குறித்து பார்க்கும்போது இங்கு பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுகிறார்கள். பாருங்க, எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான், நான் சொல்ல வேண்டியதில்லை. இதை எதற்காக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன்னா, தேவன் அவர் கட்டளையிட்ட காரியங்களை அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். இங்கே நீங்கள் பார்க்கும்போது இங்கு வாசிக்க கேட்கலாம், பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்பார்கள். இந்த வார்த்தையை குறித்து பார்க்கும்போது தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் அங்கே அமர்ந்திருக்கிறதை பார்க்கிறார்கள். அவர்கள் புருஷனாகிய பேதுரும் யோவானும் வரும்போது அவன் பிச்சை கேட்கிறான். ஆனால் பிச்சை கொடுப்பதற்கு ஆண்டவர் அவர்கள் அழைக்கவில்லை. அவர்கள் மூலியமாக சுகம் கொடுப்பதற்காக தேவன் அவர்களை அழைத்து வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவன் எதிர்பார்த்தது பொன்னும் வெள்ளியும், ஆனால் அவனுக்கு கிடைத்தது என்ன? சுகம். ஆமென், ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. பொண்ணு வெள்ளி வச்சுட்டு என்னடா பண்ணுவேன்? அதான் சொல்லுவான். மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் எடுத்தவங்க வாசிங்க பாருங்க. அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தா, அப்பொழுது பேதுரு சொல்றா, எங்களிடத்தில் என்ன இல்லை, வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, என்னிடத்துல இருக்கிற ஒன்றே ஒன்று, நசரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லைங்க, ஆனால் இயேசுவின் நாமம் நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று அவன் கரங்களை பிடித்து எழும்பும் போது அவன் எழுந்து நடந்து அவனோடு கூட ஆலயத்திற்கு கடந்து சென்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படுக்கையை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்ட மனுஷனை சுகமாக்குறாங்க? 2வது வசனம் சொல்லுது, தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன். எனக்கு ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்தே என் வாழ்க்கை இப்படியே இருக்குதுங்க. ஆனால் இன்றைக்கு உன்னை தூக்கி விட என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆலயத்தில் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு யாராவது தூக்கி விடுவாங்களா? ஐயோ, வெள்ளியும் பொண்ணும் பாருங்க. அந்த மனுஷன் பேதுருவிடத்தில் எதிர்பார்த்தது என்னது? ஏதாகிலும் தருவானா? இன்றைக்கி நீங்கள் ஆலயத்துக்கு கூட அப்படி வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை அதுக்கு அந்த வெள்ளியும் பொண்ணுக்காக உங்களை அழைக்கலைங்க. வெள்ளியும் பொண்ணும் உன் வாசலண்டில் இருக்கிறது. இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் உன் கட்டுகளை அறுக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராஜாவின் வார்த்தை அது அதிகாரம் உள்ளது. ஆமென், ஆமென். அந்த வார்த்தை திரும்பி வெறுமையா என்னிடத்துல வராது. ஆவே, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் சொன்னதை ஒரு நாளும் திருப்பி எடுத்துக்க மாட்டாருங்க. எப்படி ஓடினாலும் அவர் உங்களை எந்த ஓட்டத்திற்கு கொண்டு வரணுமோ அந்த ஓட்டத்திற்கு கொண்டு வந்து திருப்பி தரிசனத்தை ஓட வைப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் நாமம் வல்லமை உள்ள நாமம். அவர் நாமம் எதையும் செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இந்த கால வேளையில் இயேசுவின் நாமத்திற்கு ஈடான ஒரு நாமம் ஒன்றுமே இல்லைங்க. அவன் சொல்கிறான், என் இடத்துல ஒன்றும் இல்லைப்பா, என் இடத்துல ஒன்று இருக்கு. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழும்பி நடேன். அவன் கையை பிடித்து எழுப்பினவுடன் அவன் துள்ளி குதித்து தேவனுடைய ஆலயத்தை தேடி வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சப்பானியை போல உன் விசுவாச வாழ்க்கை இத்தனை நாள் இருந்திருக்கலாங்க. இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் உன்னை தூக்கி விடுகிற ஒரு உன்னதமான தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை வருஷம் அவன் அந்த ஆலயத்தின் வெளியில் பிச்சை எடுத்து கொண்டு இருந்தான். ஆனால் அதே ஆலயத்திற்குள்ள என் தேவனாகிய கர்த்தர் அவனை கொண்டு போய் ஆராதிக்க முடியாய் தேவன் செய்தார். ஆமென். ஒருவேளை எத்தனை வருஷம் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வரீங்கன்னு தெரியாது. ஒருவேளை இதை கேட்டு கொண்டு இருக்கிறவர்கள் நீங்கள் எத்தனை வருஷம் ஆலயத்திற்கு போகிறீர்கள் என்று நான் அறியேன். ஆனால் இனி வரும் நாட்களில் எப்படி அந்த சப்பானியானவன் எழும்பி அவர்களோடு கூட ஆராதிக்க போனானோ அதே போல இனி வரும் நாட்களில் நீ குந்தி நடக்காமல் தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற நன்றி பலிகளை செலுத்துகிறவர்களாய் தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் விடுதலை மாற்றம் இல்லைங்க, பலன் மாற்றம் அல்ல. இந்த கால வேளையில் எல்லா கட்டுகளை கட்டவிழ்க்கிறவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனை நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஓ ரிபானா சந்தரியாந்தரா பௌரிகானா லந்தரவே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம்
இனிதான நாமம், இன இல்ல நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரை கலிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரை கலிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன இல்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இன இல்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் glory glory, நேற்றும் இன்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் glory Lord, இன இல்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம். இன்றைக்கு தேவன் எல்லா கிரியைகளை அழிக்கிறார். இன்ப நாமம் பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், சந்தோஷ பக்தரை கலிக்கும். பாவத்தை போக்கும், பரம சந்தோஷ பக்தரை கலிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன இல்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் விடுதலை ஆவி எல்லைகள் அசைவாடுவதற்காக நன்றி. இன்ப நாமம். நல்ல கரங்களை தட்டி ஷகரபா நபகபா ரிஷா கரிமலா தரபா ரெகெனே மெலெபே ஷெபியா தரபா தரபே. ஹalleluya. ரிகபல ரிகனதன மனதர கரகதல ரபௌஷதரே. ஹalleluya. ஓ glory Lord. ஆமென் ஆமென். அவருடைய நாமத்தை சொன்னாலே எப்படி விடுதலை ஆகுது பார்த்தீங்களா? ஆமென். எல்லா பலவீனங்களாம் இன்றைக்கு ஓடுது. ஆவே குடும்பங்கள் எல்லாம் கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாம் விடுதலை. ஐயோ, இந்த உலகத்தை விட்டு என்னால் மேற்கொள்ள முடியல. இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் விடுதலையை தந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. உமக்கு கூடா கொடிய மகிமைப்பா. கடைசியாக அவர் சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். எலுக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் நாம் வாசிக்க கேட்கலாம். நான் முடிக்க போகிறேன். போதும் பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, உன் விசுவாசம் எங்கே என்கின்றார். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தும் அதே கேள்வி தான் கேட்குறாரு. ஆதியில் உனக்கு இருந்த விசுவாசம் எங்கே? ஆமென். இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவர், நான் கேட்கலைங்க, ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறது. நான் எடுத்து பேச வேண்டிய காரியம் வேறு, சப்ஜெக்ட் வேறு, ஆனால் இது வேறு. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு காரியம், உங்கள் விசுவாசம் எங்கே? அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவர் படகுல ஏறி போகிற ஒரு காரியம், சீஷரோடு கூட ஆண்டவர் படகுல ஏறி அக்கறைக்கு போவதற்காக கடந்து செல்லுகிறார். வழியில் அவர் நித்திரை அடைந்துகிறார், நல்ல நித்திரை அடைகிறார். வழியில் கடல் கொந்தளிப்பு, அந்த படகானது முழுகும் ஒரு தருணம். ஆமென். சீஷர்கள் அவரை எழுப்புகிறார்கள். இதுதான் இதோடைய இந்த காரியத்துடைய காராம்சம். இவ்வளோதான். இன்றைக்கு நம்ம படகுல ஆண்டவர் இருக்கிறாரா? சிஷ்யரோடு ஆண்டவர், சிஷ்யரோடு கூட, சிஷ்யர்கள் ஆண்டவரோடு கூட இருந்தாங்க. ஆண்டவர் செய்ததெல்லாம் அவர்கள் கண்டார்கள். ஆனால் இந்த காற்றும் கடலும் அவர்களுக்கு எதிராய் திரும்பும் போது அவங்க பெற்ற விசுவாசம் காணோம்.
ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறார் என்பது அவங்களுக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. என்ன பண்ணுறாங்க? எழுப்புறாங்க ஆண்டவர். ஆண்டவர் நல்ல நித்திரையில் இருக்கிறார். இயேசு ராஜா நல்ல நித்திரையில் இருக்கிறார். அவர் எழும்பி கேட்ட ஒரே ஒரு காரியம் என்னது? உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? இன்றைக்கி நீங்கள் நல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, அபிஷேகத்தில் நிறைந்து வாழ்கிறவர்களாக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளாக வரங்களை தேவன் தந்தோம், நீங்கள் ஏங்க பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க? பேய் நீங்கள் ஓட்டுவீங்களா இல்லை உங்களை பேய் ஓட்டுமா? யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ வருஷம் ஆகுது? எத்தனை வருடம் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறா? ஏன் ஒரு பலவீனம் உன் வாழ்க்கையில் சரீரத்தில் வந்தாலும் மற்ற காரியங்கள் வந்தாலும் ஏன் அதை எதிர்த்து போராடக்கூடிய வரத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க? ஆண்டவர் கேட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? சீஷரிடத்தில், எங்கே உங்கள் விசுவாசம்? ஆமென். பாருங்கள், அது மட்டும் இல்லை, இங்கே ஆண்டவர் அடுத்த காரியம் சொல்லுகிற ஒன்று பாருங்கள். அடுத்த வார்த்தை சொல்கிறாங்க, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணாங்க? சொல்லிக்கொண்டாங்க. இன்றைக்கி அநேக நேரம் நம்ம பண்ணுறது இதே காரியம் தாங்க. ஹல்லேலூயா. நான் ஏதோ ஆலயத்திற்கு போனேன், ஏதோ வந்த இல்லை. தேவனுடைய ஆவியை பெற்ற நீ, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நீங்கள் வரங்களையும் கிரியைகளை ஏங்க உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய விட மாட்டேன்றீங்க? ஏன் தேவனிடத்தில் கேட்க மாட்டேன்றீங்க? பாருங்க, இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சீஷரில் பார்த்து கேட்ட, எங்கே உன் விசுவாசம்? இன்றைக்கு அநேக நேரம் நம்முடைய சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் இருக்குது. இயேசுவின் வாழ்க்கையை என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்றைக்கே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை என்னும் படகுல இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்றைக்கு உங்கள் படகுல இல்லையோ அந்த படகு தானாக மூழ்கிடுங்க. காற்றும் கடலும் அடிக்கும்படியான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் நம்ம அநேக நேரம் என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை தேடுறதில்லை. ஆண்டவர் ஆனது தான் இந்த சீசனில் பார்த்து சொல்கிறாரு, விசுவாசம் இல்லையாப்பா உங்களுக்கு? விசுவாசம் இல்லையா? இன்றைக்கி அநேக நேரம் இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் உங்களோடு கூட தெளிவாய் இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். உன் விசுவாசம் எங்கே? நீ பெற்ற அபிஷேகம் எங்கே? ஆதி நாட்களில் தேவன் அழைத்த அழைப்பில் நீ ஏன் நிலைத்து நிற்காமல் இருக்கிறாய்? பிரியமானவர்களே, உன் வாழ்க்கை என்னும் படகுல இயேசு இல்லைன்னா உன் வாழ்க்கை என்னும் படகு முழுகிடுங்க. இந்த கடல் கொந்தளிப்பு, உன்னை சுற்றில் இருக்கும் பகைகள், உன்னை சுற்றில் இருக்கும் காரியங்களை குறித்து கலங்காதே. என் தேவனாகிய கர்த்தர் காற்றையும் கடலையும் அடைக்கினது போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை படகுக்கு விரோதமாய் எழும்பி போராடுகிற எல்லா அலைகளும் கொந்தளிப்புகளும் என் தேவனாகிய கர்த்தர் சமாதானமாக்குகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மத்தேயு 28:20 சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட. ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட தான். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட, என் பிள்ளைகளோடு கூட, என் குடும்பத்தோடு கூட, என் எல்லா காரியங்கள் எல்லா சூழ்நிலைகளும் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் உங்களோட தாங்க இருக்கிறாரு. ஆண்டவர் நீங்கள் நினைக்கலாம், ஐயோ என்ன ஆண்டவர் கை இல்லைங்க. உன் வாழ்க்கை என்னும் படகுல என் தேவனாகிய கர்த்தர் நித்திரை பண்ணி கொண்டு தான் இருக்கிறார். வர சூழ்நிலையை கண்டு அஞ்சாதே. என் தேவனாகிய கர்த்தர் வாசல்களை திறக்கிறவராயிருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இதோ உலகத்தின் முடி பரியந்தும் சகல நாட்களிலும் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அல்லது மிக அழகாய் சொல்லுகிறது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில்
5:12 சொல்லும் போது சொல்லுகிறாரு, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் நீ இந்த வாசலிலிருந்து வெளியில் போகும்போது சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு போக போகிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சமாதானம்! ஹல்லேலூயா. அது பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கிற சமாதானங்க. அது பெரும் மகிழ்ச்சியை, கீர்த்தியை கொடுக்கிற சமாதானம். அதனால் மிக அழகாய் சொல்லுகிறது, பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக எப்படி இருக்குமா? கம்பீரமாய் முழங்கி, இனி வரும் நாட்களில் வேலியின் மரங்கள் எல்லாம் என்ன பண்ணும்? கை கொட்டும். ஆமென். உன்னை பார்த்து கை கொட்டி கேவலமாக சிரித்தவங்களாம் உன்னை பார்த்து இனிமேல் கை தட்டும் போது எப்படி போவீங்க? நீங்கள் கம்பீரமாய் போவீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையானது இதை எடுக்கும் போது என்ன காரியனே எனக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை பேச 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 பரிசுத்த ஆவியான நிறைவு இந்த எல்லைகள் முழுவதும் இறங்கி கொண்டே இருக்குதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எல்லைகளிலிருந்து நீ போகும்போது இனி உன்னை பார்த்து கைத்தட்டி கேவலமாய் சிரித்தவர்கள் உன்னை கைத்தட்டி வரவேற்கிற காலங்களுக்குள்ளாக தேவன் கொண்டு போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாருங்க, உங்களுக்கு முன்பதாக கம்பீரமாய் முழங்கி வேலியின் மரங்கள் எல்லாம் என்ன பண்ணும்? கை கொட்டும். 13வது வசனம் சொல்லுகிறது, முட்செடிக்கு பதிலாக, ஆமென், ஹல்லேலூயா, முள்ளா இருந்த காரியெல்லாம் தேவன் மாற்றுகிறார். ஆமென். முள்ளு போல இருந்த காரியெல்லாம் தேவன் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எலியாவுக்கு தேவன் எலியா மூலியமாக சாரிபாத் உதவியை ஆசீர்வதித்தார். அதுபோல் இந்த கால வேளையில் என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு வந்திருக்கு. விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தையை கேட்குறவங்க வாழ்க்கையில் வருகிற வருஷம் இல்லைங்க, இந்த வருஷம் முடிவதற்கு முன்பதாக இந்த காரியங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் இன்றிலிருந்தே காண்பீங்க. இந்த எல்லைகளை விட்டு நீ வெளியே போகும்போது என் தேவனாகிய கர்த்தருடைய சமாதானத்தை உங்கள் இல்லத்திற்கு கொண்டு போவீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இதில் சொல்லப்படுகிற காரியமானது பாருங்க, இன்னொரு முறை வாசிங்க. முட்செடிக்கு பதிலாக கண்வேரிக்கு பதிலாக என்ன மடிக்கும்? எழும்பும். அது கர்த்தருக்கு எப்படி இருக்குமா? கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாது நித்திய அடையாளமாய் என் தேவனாகிய கர்த்தர் வரும் நாட்களில் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்க! முட்செடிக்கு பதிலாக என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன கொண்டு வர போகிறாரு? சத்தமாக சொல்லுங்களேன். ஆமென். ஏங்க, நீங்கள் வாயிலிருந்து அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்தலைன்னா அது உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யாதுங்க. ஆமென், ஆமென். என் பையன் போன தடவை வெளியில் போகும்போது ஒரு வார்த்தை கேட்டான். என்ன டாடி, வாழ்க்கையில் அப்கிரேட்லேருந்து கீழ் கிரேடில் இறங்கிட்டியேண்ணா. அடுத்த முறை போகும்போது என் தேவனாகிய கர்த்தர் நீ இந்த இடத்துக்கு வரும்போது அப்கிரேடில் தாண்டா போகும் தேவன் செய்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளைகளில் தேவனாகிய கர்த்தர் கேரியத்தில் போய் உட்காரணும். ஆமென். ஐயையோ, நான் நல்லா இருந்தேனே அப்படின்னு யோசித்தா அடுத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்காதுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நான் போகும்போது சொன்னேன், அடுத்த தடவை வரும்போது நம்ம தாத்தா கூட போகும்போது இது இல்லைடா, அதில் வருவோம் பாருன்னு ஆண்டவர் செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் தெரியுமாங்க? விசுவாசம். நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதத்தை பெறுவது முக்கியம் இல்லைங்க, தேவன் செய்யும் வரை அந்த வலியை தாங்கக்கூடிய விசுவாசமும் அந்த வலியை தாண்டக்கூடிய பலனையும் தருகிறவர் தேவன். அதை உன் வாழ்க்கையில் ஒரு தடவை ருசிச்சிட்டிங்கன்னா எத்தனை வருஷம் கழித்து 7 இல்லைங்க
17 இல்லை 80 வருஷமானாலும் தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேறும் வரை உன் வாழ்க்கையில் அவர் மாறுவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கஞ்சேரிக்கு பதிலாக மிருத்து செடி எழும்பும். அது மட்டும் இல்லை, அது கர்த்தருக்கு எப்படி இருக்குமா? கீர்த்தியாகவும். அர்த்தம் என்னது? நிர்மூலமாகாத நித்திய. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்போம். இந்த கால வேளையில் தேவன் இந்த வார்த்தை எடுக்கும் போதெல்லாம் ஏதோ சாதாரணமாக இருந்தது. ஆனால் தேவன் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளாக ஜீவன் இருக்குதுங்க. அவர் வார்த்தைக்குள்ளாக அதிகாரம் இருக்குது. இந்த கால வேளையில் நீங்கள் என்னென்ன சூழ்நிலைகளோடு கூட வந்திருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் என் தேவனாகிய இன்றைக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட இந்த வாக்குத்தத்தத்தின் வார்த்தையானது என் வாழ்க்கையில் கிரியை செய்ய நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. என் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில் அநேக காரியங்களை கட்டளையிட்டு வச்சிருக்கிறாருங்க. ஒரு நாளும் அதை இழந்துடாதீங்க. சில வேளைகளில் சில காரியங்கள் கடினமுள்ளதாக இருக்கும். சில வேளையில் சில காரியங்கள் அது நம்ம கிட்ட கிடைக்காத மாதிரி தான் இருக்கும். அழகாய் சொல்லுகிற காரியம், என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வறுமையா என்னிடத்தில் திரும்போதில்லை. தேவன் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் ஒரு மனுஷ வாழ்க்கை வெறுமையார் அவரிடத்தில் திரும்பி போவதில்லைங்க. அதை பெற்றுக்கொள்ள நீங்க இந்த கால வேளையில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இதை பார்க்கிலும் பெரிய பெரிய அதிசயங்களை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறாருங்க. சாரிபாத் விதவையை போல உனக்கு கொடுக்கப்பட்ட ஆலயத்தில் நீ நிலைத்து நிற்பாயானா, உன்னுடைய வாழ்க்கையில என் தேவனாகிய கர்த்தர் எலியாவின் ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை உள்ளவராயிருக்கிறார். நல்ல வாயில திறந்து, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்த கால வேளையில எல்லா பலவீனங்களை நீக்கினீரே, என்னுடைய எல்லா கட்டப்பட்டிருக்க கட்டுகளை நீ விடுதலை ஆக்குனீரே, நன்றி என்று உள்ளத்தால் சில நிமிஷம் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருட இறுதியில் வந்திருக்கிற நீங்க அடுத்து 12 மணி நேர ஜபத்திற்குள்ளாக கடந்து செல்ல போகிறீங்க. அவர் வார்த்தையினால் வல்லமை உண்டு, அவர் வார்த்தையில சுகம் உண்டு. அவர் அதிசயமான தேவன், அவர் அதிசயங்களை செய்கிறவர். இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். லக்குரா சந்தரபா, அநேகருக்கு என் தேவனாகிய கர்த்தர் எதிர்பாராத நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில், அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் காண தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். லீஷாகா ரீமாதானா லியாந்தரபே லபியந்தரௌதரபௌ சந்தரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்காக நிற்கிறவர்களுக்கும் தேவனுக்கு நிற்காதவருக்கும் தேவன் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிற ஒரு நாட்களுக்குள்ளாக இந்த வருடம் முடிய போகிறது. ரிபானாதா சந்தரமாந்தரை வியாந்தரை லிகரபா. தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்கிறவர்கள், தேவனோடு கூட வாழ்கிறவர்கள், என் தேவனாகிய கர்த்தர் ஜீவ கிரீடங்களால் அலங்கரிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இந்த வருடம் முடிவுக்குள்ளாக நம்ம காண போகிறோம். ரிஷகியாந்தரபோ ரியாந்தலா ரக்குனமௌ சந்தலரதபா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. முட்செடிக்கு பதிலாக தேவதூர் விருட்சங்கள் முளைக்கும், கஞ்சேரிக்கு பதிலாக நிறுத்து செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகும், நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக இருக்கும். ஒரு பாலா சந்தரபா. நல்ல கரங்களை தட்டி தேவனை நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Fill your people, Lord. Hallelujah. ஹல்லேலூயா. நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் இறங்கட்டும். உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உமக்கு கோடா கோடி மகிமை ஆண்டவரே. தேங்க்யூ லோ, தேங்க்யூ. ஷபியாந்தரபௌ ரியாந்தலரோ ஷகரபா. உடைய தீர்க்கதரிசி வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் சரிகிற பலவீனமல்லா இனி தொட்டீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. காற்றும் கடலும்
எல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் நீ மாற்றுவதற்காக நன்றி, நீ சுகம் தருவதற்காக நன்றி, ஒவ்வொருக்கு சமாதானம் தருவதற்காக நன்றி அப்பா. உமக்கு கொடா கொடி மகிமை ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல வல்ல பிதாவே. ஆமென்.